திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் விசிக பெண் கவுன்சிலர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் போலீசார் மேலும் 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருநின்றவூர்ல நேற்று விசிகாவுடைய பெண் கவுன்சிலர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கோமதி என்ற 26வது வார்டு விசிக கவுன்சிலர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவருடைய கணவர் ஸ்டீபன்ராஜ் மற்றும் அவரது தம்பி அஜித், மேலும் அவருடைய உறவினர் ஜான் ஆகிய 3 பேரை கைது செய்து திருநின்றவூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா ஸ்டீபன்ராஜிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தங்களுக்கு திருமணமாகி 4 குழந்தைகள் உள்ள நிலையில தன்னோடு வாழ மாட்டேன் எனவும் திருமணத்தின் மீறிய உறவில் உள்ள நபரோடு செல்வதாக கூறியதால் கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பஞ்சாயத்துகளுக்கு செல்லும் போது மற்றொரு விசிக நிர்வாகியான ஜோசப் தேவகோர் என்ற நபரோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் அது எல்லை மீறவே நேற்று மனைவியை கண்டித்து மக்கள் மதிக்கக்கூடிய பதவியில் இருப்பதாகவும் நமது குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் எனவும் எச்சரித்து கவுன்சிலரான கோமதியின் தாய் வீட்டுக்கு கொண்டு சென்று விட்டதாகவும், ஆனால் சிறிது நேரத்திலே கோமதி ஜோசப் தேவகுமாரை தேடி சென்று பேசியதாகவும் அதனால் ஆத்திரமுற்று அங்கு சென்றபோதுதான் வாக்குவாதம் முற்றி தன்னோடு வாழ மாட்டேன் என்று கூறியதனால அவரை ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். உடன் அவரது தம்பி அஜித்தும் ஜானும் இருந்திருக்கிறார்கள். தற்போது 3 கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியை சேர்ந்த ஸ்டீபன்ராஜ் இவரும் விசிகால திருநின்றவூர் நகர செயலராக இருந்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில பஞ்சாயத்துகளுக்கு செல்லும் போது மற்றொரு விசிக நிர்வாகிகளுடைய ஜோசப் தேவகுமாரோடு கோமதிக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் திருமணம் மீறிய உறவில் இருந்ததாகவும் அதனால் ஆத்திரமுட்டு கொலை செய்ததாகவும் தற்போது ஸ்டீபன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.